உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுனா எந்த உண்மையை சொல்றது? நான் உண்மையை சொன்னா அன்னைக்கு நீங்க 2 பேரும் இந்த வீட்லயே இருக்க மாட்டீங்க. நானாவது கழுத்து பிடிச்சேன். உங்களை பத்தின உண்மையை தெரிஞ்சா வேதமா துப்பாக்கி எடுத்து உங்க 3 பேரு நெத்திலையும் வச்சு பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவாங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க சந்திரமோகன் ஐயாவோட ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரே உண்மை அதுதான். எடுத்தது சொல்லவா? இப்போ ஐயா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையில நான் சொல்றத அப்படியே நம்புவாங்க. எந்த ஆதாரமும் கேட்க மாட்டாங்க. சொல்லவா? சொல்லுங்க, சொல்லவா? சொன்னா உங்க மூத்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். சொல்லவா? அதனாலதான் அமைதியா இருக்கேன். பொழைச்சு போங்க. என்ன மேக்னா, ரொம்ப வலிக்குதா? நான் வேணா வெந்நீர்ல ஒத்தட வச்சுடுவா? பாவம் நீ உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட மோதுற. நீ மோதுறது பஞ்சமெந்தனா பிரச்சனை இல்லை மேக்னா. கண்ணு மூடிக்கிட்டு பாறங்கள்ல மோதுனா நம்ம மண்டை தானே உடையும். புத்தி இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்களா? என்ன நீ படிச்ச பொண்ணுன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே தெரியல உனக்கு. பார்த்து நடந்துக்க. நான் போய் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரேன். இவள ஏதோ சாதாரண பொண்ணு நினைச்சு பயங்கரமான ஆளா இருக்காமா. என் கழுத்து பிடிச்ச மாதிரி உன் கழுத்து பிடிச்சிருந்தான்னு வையேன், அவ்வளவுதான். இந்நேரம் உனக்கு பால் ஊத்திருப்பாங்க. என் பொண்ணு கழுத்து மேலே கைய வச்சுட்டா. விட மாட்டேன், விடவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லார் முன்னாடி அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற. திரும்ப இந்த வீட்டுக்கே வர முடியாத மாதிரி பண்ற. அப்படி பண்ணல என் பேரு திலகா இல்ல. சார் 10 நிமிஷத்துல பேசிட்டு போயிடுவேன் சார். மேடம், ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்ப அவர் வேற ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, கிளம்புங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன். ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் சார். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே மேடம். வாட்ச்மேன், சொல்லுங்க சார். இவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. வாங்கம்மா, வாங்கம்மா, தான் சார் சொல்றாங்களா? வாங்கம்மா சார், சொல்றத கேளுங்க, வாங்க. நான் அவரை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். இது என்ன கார்ப்பரேட் ஆபீஸா இல்ல ஓபன் மார்க்கெட்டா? வித்யா, வித்யா, இங்க நீங்க என்ன பண்றீங்க? அசோக் சாரை பார்க்க வந்த. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இவங்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. அசோக் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நீங்க உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க வித்யா. சாரி, நீங்க யாரும் தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க. சொல்லுங்க வித்யா. எனக்கும் சஞ்சய்க்கும் ஊர்ல தான் கல்யாணம் நடந்துச்சு. இது அவர் கட்டின தாலிதான்.
நடந்த கல்யாணத்துக்கு சாட்சி வேணும்னா ஊர்ல இருந்து வர வைக்கிறேன். ஆ, அதுக்காக ப்ராஜெக்ட நிறுத்த வேண்டாம் சார். இது அவரோட பல வருஷ கனவு. மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா? ஆ, இல்ல சார். டாக்குமெண்ட் இருந்தா தான் வித்யா ஃபர்தரா ப்ராஜெக்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். ப்ராஜெக்ட நிறுத்திடாதீங்க. முதல்ல கையா இருக்குங்க வித்யா, ப்ளீஸ் கையா இருக்குங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சொல்லு பிரவீன். உன் ஒய்ஃப் இங்க வந்திருக்காங்கடா. இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வரலனா நான் இந்த ஆபீஸ்ல இருந்து ரிசைன் பண்ணி போயிடுவேன்டா. எனக்கு இந்த வேலையை வேணாம்டா. தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் வந்துரு, இப்பவே சீக்கிரம் வந்துடுறா. சரி ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். சரி வா. பிரவீன், வித்யா எங்க? உள்ள இருக்காங்க. ஓகே. வா சஞ்சய். நீ இங்க எதுக்கு வந்த? ஆ, இல்ல உன் ப்ராஜெக்டுக்காக. ஏன் வித்யா அப்படிலாம் பண்ற? என் கூட வா. ஆ, இல்ல சஞ்சய், நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் புரிஞ்சுப்பாரு. அண்ணே, ப்ராஜெக்ட நிறுத்த மாட்டேன்னு சொல்லுங்களேன். என்னாலயோ அசோக்னாலயும் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாதுமா. எங்களுக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க. சர்டிபிகேட் இல்லாம அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. வித்யா ப்ளீஸ், கார்ப்பரேட் ரூல்ஸ் அது. அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல நீ வா. வா சஞ்சய், ஒரு நிமிஷம் இங்க வா. வெயிட் பண்ண வர. சொல்லு பிரவீன். இந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆனாலும் வித்யா உன் கூட இருந்தா நீ லைஃப்ல வேற எதுலயுமே தோக்க மாட்ட. அன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தோம்ல, அந்த ஹோட்டல் மாதிரிலாம் இல்ல. இந்த காஃபி சூடாவே இருக்கு. ம். சக்கரை கம்மியா தான் இருக்கு. நீயும் போட்டுக்க. என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? காஃபி ஆறுது, குடி. என்னாச்சு சஞ்சய்? நீ ஒன்னும் வருத்தப்படாத. நம்ம சர்டிபிகேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ம்? நீ ஏன் வித்யா அப்படி இருக்க? எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? நான் உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன். நீ படிக்காதவ, என் பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவன்னு என்னென்னமோ பேசியிருக்க. நான் என்ன உனக்கு
ச்சே, உன்னை விட்டு எனக்கு வேற வாழ்க்கையே இல்ல. அப்படி இருக்கும்போது உன் சந்தோஷம் தானே என் சந்தோஷம். உன் தோல்வி என் தோல்வி இல்லையா? என் புருஷன் எந்த இடத்துலயும் தோத்து போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ ஜெயிக்க வைக்க நான் எதுவும் செய்வேன். சார் பில். பூமா பூ அம்மா பூ வாங்கிக்கம்மா. ஆ, இல்ல வேண்டாங்கா. ஏமா சுமங்கலி பொண்ணு பூ வேணான்னு சொல்லலாமா? சார் பூ வாங்கி கொடுங்க சார். சரி கொடுங்கம்மா. இந்தம்மா. இந்தா. சரிங்க சார். ம். புடவை எப்படி இருக்கு? ம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா? வித்யா என்னாச்சு? நீ வாங்கி கொடுத்த புடவை எரிஞ்சு போச்சு சஞ்சய். ரூம்ல இருக்க புடவை எப்படி தானா எரியும்? தெரியல, நான் வரும்போதே எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா மொத்த புடவையும் எரிஞ்சிருக்கும். தானா எரியறதுக்கு சான்ஸ் இல்ல, வேற யாராவது தான் எரிச்சிருக்கணும். உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? எனக்கு தெரியல. யார் இதை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என் கூட வா. வேண்டாம் சஞ்சய், எனக்கு இது நிலைக்க கூடாதுன்னு இருந்திருக்கு, அதான் போச்சு. இனி யார் கூடவும் சண்டை போடுறதால எரிஞ்ச புடவை திரும்ப வரப்போறது இல்லையே.
வேண்டாம் விட்டுரு சஞ்சய். இல்ல வித்யா, இதை இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு புடவை எரிச்சவங்க நாளைக்கு இதை விட பெருசா ஏதாவது செஞ்சா என்ன பண்றது? நீ யாருக்கும் கெட்டது பண்ணல, உன் மேல எதுக்கு இவ்வளவு கோபம்? நீ வா, நான் கேக்குறேன். சஞ்சய் வேண்டாம் சஞ்சய். வான்னு சொல்றான்ல. சஞ்சய் வா வித்யா. சஞ்சய் 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 வா வித்யா. ஐஸ்கிரீம் செமையா இருக்குல்ல? சஞ்சய் சொன்ன கேளு சஞ்சய். சஞ்சய் வேண்டாம். எதுக்கு நான் இப்ப புடவை என் மேல தூக்கி போட்டா? ஓ, உனக்கு தெரியவே தெரியாதுல எதுக்கு நான் அந்த புடவை தூக்கி எரிஞ்சான்னு? ஏய், உனக்கு எல்லாம் இறக்கமே கிடையாதா? எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த புத்தி? உன்னெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லவே கேவலமா இருக்கு. சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியுமா, இவ இருக்காளே வாணி மேல இருக்கிற கோவத்துல அவ புடவை எரிச்சிருக்கா இவன். நான் புடவையை எரிச்சனா? நான் எரிச்சத நீ பாத்தியானா? வீணா இந்த வேலைக்காரிக்காக என்ன ப்ளேம் பண்ணாத. எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் எரிச்சிருப்ப. வாணி மேல உனக்கு என்ன அப்படி கோபம்? அவ என்ன பண்ணா உன்ன? அண்ணா சஞ்சய் வேண்டாம் சஞ்சய். ஏன் சஞ்சய், யாரோ ஒருத்திக்காக நீ மானசாவே தப்பா பேசுறது நல்லா இல்ல சஞ்சய். அவ தப்பு செய்யும் போதெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க நீ தயவு செஞ்சு. அப்பா இவகிட்ட பாசமா இருந்தா நீ அவர்கிட்ட போய் சண்டை போட. இவ்வளவு ஏன் இருக்கிற? உனக்கே நல்லா தெரியும் அவ அப்பா உயிரை காப்பாத்த வந்திருக்கான். அப்ப இவ வந்தது தப்பா? எனக்கு இவள பிடிக்கல. இவ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக அவ புடவையை எரிக்கிற அளவுக்கு நான் கேவலமான பொண்ணு இல்ல. பொய் சொல்லாத மனசா, உன்னை தவிர கண்டிப்பா இந்த காரியத்தை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. சஞ்சய் அம்மா என்ன சஞ்சய், என்ன இதெல்லாம்? மானசா, அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அம்மா, அண்ணா அந்த வாணியோட புடவைய நான் தான் எரிச்சனே மேல பழி போடுறேன் அம்மா. நான் அப்படி எல்லாம் பண்ண வேணாமா? என்ன சஞ்சய் இதெல்லாம்? இத பாருங்கம்மா, இத பாருங்க. வாணி மேல இருக்கிற கோவத்துல அவதான் புடவை எரிச்சிருக்கா. இவ புடவை எரிச்சத நீ பாத்தியா? அன்னைக்கு வாணி புடவை வாங்கிட்டு வரும்போது இவ கோவமா எதிர்த்து போனாமா? மானசா புடவையை எரிச்சத நீ பாத்தியா? ஏமா, யாராவது எரிக்காம புடவை எப்படி தானா தீப்பிடிச்சு எரியும்? ஏன் வாணியே கொளுத்திட்டு டிராமா பண்ணிருக்கலாமே. அவ எதுக்கு நடிக்கணும்? வேற எதுக்கு? மொத்தமா மானச மேல பழிய போட்டுட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு முழுசா அந்த இடத்துல இவ உட்கார்ந்துக்கிறதுக்காக தான். அண்ணே, மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க.
வாணி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. ஆ, எங்கேயோ இருந்து வந்த இவள நம்புவ, கூட பிறந்த தங்கச்சியை நம்ப மாட்டேல்ல? நீ நம்புற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறியா மனசா? வாணி கூட நீ எவ்வளவு சண்டை போட்டிருக்க? அவ உன்கிட்ட நெக்லஸ் கொடுத்ததுக்கு அவ கைய நச்சு விட்டவ தானே நீ? நான் அத வேணும்னே பண்ணல. நான் கதவை சாத்தும் போது அவ கைய உள்ள விட்டுட்டா. அத வச்சு இப்போ நான் தான் புடவை எரிச்சேன்னு சொல்றியா? ஆமா, நீதான் எரிச்சிருக்கணும். சஞ்சய்